ரவீந்திரநாத் சார், இப்போ என்னன்னா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவையே காரணம் காட்டி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு திட்டம் திமுகவுக்கு இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் உண்மைதானா? இப்போ முதல்ல உங்கள் தலைப்பு துரோகிகளை வீழ்த்தி தென் தமிழ்நாட்டில் முத்திரை பதிக்கும் எதிர்கட்சி தலைவர்கிற தலைப்பு வச்சிருக்கீங்க. இப்போ என்னன்னாக்க இது முக்கியமாக ஒரு உட்கட்சி பிரச்சனை. இப்போ யாருக்கு துரோகிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்படி செய்ய வேண்டிய பிரச்சனை இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்ல நீங்க தலைப்பை கேள்விக்குள்ளாக்குனதால அந்த இடத்துல நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் விளக்கம் கொடுக்குறேன். இல்ல அது நீங்க விளக்கம் கொடுக்க கூடாது, அது நான் தான் கொடுக்கணும். இருங்க சார், கேளுங்க சார். தமிழகத்திற்கு நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றாம இருக்காங்க இல்லையா, அந்த துரோகிகளையும் சரி. இருங்க சார், இல்ல நீங்க தலைப்புக்கு என்ன விளக்கம்னு கேட்கறதுக்கு தான் நீங்க வந்த மாதிரி இருக்கு. இதற்கு பேர் தான் விதண்டாவாதம். இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு நிமிஷம் என்ன பேச விடணும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேள்வி கேட்கறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. கலை சார் சொன்னாரு, பல பாயிண்ட்ல உடன்பாடு உண்டு. தமிழ்நாட்டு மக்கள் சாதி ரீதியா மட்டும் வாக்களிப்பது இல்லை, அது ஒரு ஃபேக்டரா பிளே பண்ணலாம். அதே மாதிரி சாதி ரீதியா துவங்கப்பட்ட எந்த கட்சி வெற்றி பெற்றதும் கிடையாது. சாதி ரீதியாக அணிதிரண்டு எந்த கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சி அமைச்சது இல்லை. ஒரு சாதியுடைய கட்சி என்றும் தன்னை முன்னிறுத்தி கொண்ட யாருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனது கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. அது கலை சார் சொன்னார், நான் உடன்படுறேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்க தான் அப்படி ஆரம்பிச்சீங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றேன்னாக்க, இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை இந்தியாவில் ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் என்பது முக்கியமான பிரச்சனை. நம்முடைய அரசு சட்டத்தை பாதுகாக்கணும் மிக முக்கியமான பிரச்சனை. எடப்பாடி அவர்கள் பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா யாரை பத்தி பேசுறாரு? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மாதிரி பேசுறாரு. இப்ப நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அது இல்ல எப்படி தேர்தல் எனக்கு புரியல. இல்ல இல்ல 20 அமாவாசையில ஆட்சி மாற்றம் சொல்லுது சட்டமன்ற தேர்தல். அது யார் சொன்னது? 2021க்கு முன்னாடி யார் சொன்னது? என்ன சொல்றேன், 3 மாசத்துல ஆட்சிகளையும் 2 மாசத்துல ஆட்சிகளையும் யார் சொன்னது? அப்ப நீங்க ஏன் கேட்கல? கூட்டணி வெளியிட்டோம்னு சொல்லுங்க. எங்கேயாச்சும் பிஜேபி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க ஒரே நிமிஷம் என்னுடைய சந்தேகத்தை மட்டும் நீங்க விளக்கிட்டு நீங்க பேசுங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. ஏன் பேசல ரவீந்திரநாத் சார்? 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. பிஜேபிக்கு மத்தியில் ஆட்சி அமைக்க ஆரம்பத்தில் இருந்து சொல்லுங்க சார். நீங்க ஒரே நிமிஷம் ரவீந்திரநாத் சார், நீங்க என்னன்னா எங்க தென் தமிழகத்துல திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்காங்களோ அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். இல்ல 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 நீங்க ஒரு கேள்வி உள்வாங்கல. இல்ல சார், நீங்க ஒரு கேள்வி உள்வாங்கல. நீங்களும் தெளிவா என்ன கேள்வி இல்ல என்ன தலைப்போ அதை பத்தி நீங்க பேசல. ரொம்ப ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா தென் தமிழகத்தை பத்தி பேசக்கூடாது, திமுகவை பத்தி பேசக்கூடாது. இதுதான் திமுகவினுடைய தேர்தல்ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அவங்க கூட்டணியோட ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அப்படிங்கறத நீங்க இங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க சார். தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ வரைக்கும் நான் கேட்ட இல்ல நோ சார், இப்போ வரைக்கும் நான் கேட்டதுக்கு நீங்க அதுக்குள்ள வரவே இல்ல. உள்ளபடியே நீங்க அதிமுக நீங்க விமர்சனம் பண்ணுங்க சார். இல்ல இல்ல விமர்சனம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நன்றி சார். பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது நீங்க இல்ல ராகுல் காந்தி வீழ்த்தப்படணுமா? நீ காங்கிரஸ் ராகுல் காந்தி வீழ்த்தப்படணுமா வேண்டாமா? வீழ்த்தப்படணும் அங்க வயநாட்டுல. அப்புறம் இங்க எப்படி வருவாரு? இந்தியா கூட்டணி என்ன ஆகும்? இந்தியா கூட்டணி யார் சார்? நம்மளுடைய பிரதமர் வேட்பாளர் இல்ல இல்ல நம்ம பிரதமர் வேட்பாளர் யார்? அது தேர்ந்தெடுப்போம். அது சார் காங்கிரஸ் கட்சியை நீங்க தோற்கடிப்பீங்க, அப்புறம் எப்படி சார் பிரதமர் தேர்ந்தெடுப்பீங்க? என்ன சார் இது? பேச விடுங்க சார், என் கேள்வி பதில் சொல்ல விடுங்க. நீங்க நான் கேக்குறத தவிர நீங்க மத்ததெல்லாம் நீங்க சொல்றீங்க. நக்கல் தான் இந்த எலெக்ஷன். உங்க கூட்டணியே நக்கல் கூட்டணி தான். உங்க கூட்டணி நக்கல் சிரிப்பா அது பாத்துக்கிடுறோம். சிரிப்பா சிரிங்க. இது இது ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். ஒன்னு சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்ல சொல்லுங்க சார். ஏதாவது ஒன்னு சொல்லுங்க சார். இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. இல்ல சார், இல்ல ரவீந்திரநாத் சார், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஆட்சி விட்டு கேவலமாக நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. ஜனநாயக இடது சார், ஒரே கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகளும் 2 வேட்பாளர் இங்க தோற்கடிப்போம் அங்க ஜெயிக்க வைப்போம்னு சொல்றாங்க. கேவலமா? அது யாரு? எந்த பின்புல இல்ல அவங்க கூட்டணியில் சேர்ந்துறாங்க, அது கேவலமா? எங்க பிஜேபி இல்லையோ அங்க காங்கிரஸ் இருக்கிறதோ அங்க நாங்க வெற்றி பெற நினைக்கிறோம். இல்லன்னு தவறு இருக்கு. நாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட்டணி சார்
வித்தியாசமால இருக்கு விஷயம் கூட தெரிஞ்சு கொள்ள நான் அரசியல் எல்லாமே சொல்ல முடியாது. நீங்க எங்களால் கேரளாவில் காங்கிரஸை தோற்கடிக்க முடியும். ஒரே கொள்கை கிடையாது. நமக்கு நேரம் இல்ல. நான் உங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நோ சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் இல்ல சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கடைசி வரைக்கும் வரவே இல்ல. தேர்தலையும் நமக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, இங்கேயும் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நன்றி சார்.